மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவநாகரிக கலாச்சாரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் இந்த பன்னீர் நிறைய வந்துருச்சு. இப்போ பன்னீர் திக்கா மசாலா, பன்னீர் பட்டர், அப்புறம் அந்த அதான் பன்னீர் சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த பன்னீரை அது அது இரவு வேலை எடுத்துக்கிறீங்க. இந்த பன்னீர் சாப்பிட்டு நோயால் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைகள் நிறைய இருக்கு. புரியுதா? அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். செரிமானத்தன்மையை குறைத்து விடக்கூடிய ஆற்றல் இந்த பன்னீருக்கு உண்டு. அதாவது 40 வயதை தாண்டியவர்கள் பன்னீர் சம்பந்தப்பட்ட பன்னீர் வகையான உணவுகளை எடுப்பது தவறு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் பன்னீர் எடுக்கலாம், ஒருவேளை எடுக்கலாம். நல்ல அதாவது வேலை உடற்பயிற்சி இருக்கக்கூடியவர்கள், அதாவது உடலுக்கு வேர்வை சுரக்கிற அளவுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் பன்னீர் தாராளமாக எடுக்கலாம். அது ரொம்ப நல்லதும் கூட. புரோட்டீன் நிறைய கிடைக்கும். ஆமா, முட்டைக்கு நிகரான ஒரு அற்புதமான ஒரு சத்தை தரக்கூடிய, அதாவது நான் சொல்றது, இந்த வெள்ளை முட்டை சாப்பிட்றத விட பன்னீர் சாப்பிட்றது பெஸ்ட். முட்டை சாப்பிடுவத பன்னீர் சாப்பிட்றது பெஸ்ட்டு. அந்த பன்னீர் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் பன்னீரோட பிளாக் பெப்பர் சேர்க்கணும் எப்போதுமே. அதை 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒருவேளை ஏதாவது வாரத்தில் ஒரு 2 டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அஜீரண கோளாறுகளை அது உருவாக்கும். சில பேர்த்துக்கு வாய்வு குற்றங்களை கொடுத்துரும். அதனால தான். ஆனால் பன்னீர் நல்லதா அப்படின்னா உண்மையிலே நல்லது. அற்புதமான ஆரோக்கியம், நல்ல புரோட்டீன்கள் அதில் கிடைக்குது. அப்போ எல்லாருமே எடுத்துக்கலாமா? 82 வயது வாலிபர் கூட அதில் எடுக்கலாம். 82 வயது வாலிபர் கூட எடுக்கலாம். ஏன்னு சொல்றேன்னா, வாலிபத்தன்மையை அது கொடுக்கும். அது மட்டுமல்ல, விந்து ஓட்டத்தை நல்ல அதிகப்படியாக கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், உடம்பு தேற்றத்தையும் கொடுக்கும். உடம்பு தேராதவங்களுக்கு உடம்பு தேரும். ஆனால் உடம்பு அதிகமாக ஃபேட்டி லிவர் உள்ளவங்க பன்னீரை தொடக்கூடாது. அதிகப்படியான கொழுப்பு சுமையை ஏற்படுத்தும். கொழுப்பை எடுக்குன்னு சொல்றாங்களே சார், ஒரே ஒரு விஷயம், அதில் நீங்கள் பிளாக் பெப்பரை அதிகப்படுத்திங்கன்னா கொழுப்பை எடுக்கும். அதாவது தேவையற்ற கொழுப்புக்களை குறைக்கிற வல்லமை நம்ம அதாவது மிளகுக்கு உண்டு. மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, மிளகு சேர்க்க சேர்க்க அது இந்த மாதிரி தேவையற்ற நச்சுத்தன்மைகள்லாம் குறைஞ்சிரும். ஆனால் கண்டிப்பாக பிளாக் பெப்பர் இந்த மாதிரி உணவுகளில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் சேர்க்கும் போது தோலுக்கு நல்லது. பன்னீர் தோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய தோல் நிறமிகள் உற்சாகப்படும். அதாவது தோல் நிறமிகளை இது பண்ணி ஷைனிங், அதாவது உடம்புல ஒரு ஷைனிங் தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த பன்னீர் பயன்படும். அது மட்டும் இல்லை, இந்த பன்னீரை நிரம்ப எடுத்துக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தேவையான புரதமும் அதில் இருக்கு. மீன், முட்டை இவைகளுக்கு நிகரானது இந்த பன்னீர். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் நல்லது. குழம்புல எதுலையாவது போட்டு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆகவே பன்னீர் உணவு அவசிய தேவைதான். அது அதிகப்படும் பொழுதுதான் கண்ணீர் விட வைத்து விடும். பன்னீர் உணவு கண்டிப்பாக எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே தாராளமாக எடுக்கலாம். பிளாக் பெப்பரு, வெந்தய பொடி கலந்த பன்னீர் கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கணும். அது ஒரு சுவையாக இருக்கும். இப்போ பாவக்காயெல்லாம் சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி பன்னீரோடு வெந்தயம் இணைத்து விட்டால் நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. வெந்தய பொடி கலந்த ஒரு உணவாக நீங்கள் எதை மாற்றி கொண்டாலுமே சரி, சுகர் பேஷண்ட்டுக்கு பயம் இல்லை. ஏன்னா அந்த சுகர் ஏறுறதை தடுக்கக்கூடிய வல்லமை வெந்தயத்துக்கு உண்டு. ஆகவே எப்பேற்பட்ட ஆட்களுக்குமே வெந்தயம் இதாயிரும். ஆனால் உடல் எடை கூடியவர்கள் பன்னீரை தவிர்ப்பது நல்லது. உடல் எடை கொண்டவங்க பன்னீர் எடுக்கக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்டும் பன்னீர் எடுக்கக்கூடாது. ஏன்னா முதுகு வலி போய் திருகு வலி வந்த கதையா அது மாறிடும். இந்த ஹார்ட் பேஷண்ட்டும் அதிக எடை உள்ளவர்களும் கண்டிப்பாக பன்னீர் எடுக்கக்கூடாது. எந்த ரூபத்திலும் எடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் தொப்பை உள்ளவர்கள் கண்டிப்பாக பன்னீர் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, அங்கே தொப்பை என்பது கொழுப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது வாய்வு கபமும் சேர்ந்த ஒரு விஷயம். அது
அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பன்னீர் திரும்ப எடுத்தீங்கன்னா அது முறையற்ற ஒரு செயலாக மாறிடும். அதில் பல நோய்களை உருவாக்கும். ஆக தொப்பை குறைந்தவர்கள் பன்னீர் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா பெப்பரோட சேர்ந்து எடுக்கணும். நல்ல மருந்து. அப்ப அவங்க என்னதான் செய்யணும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம் பேருக்கு. அந்த பன்னீரை நீங்க இந்த தொப்பையானவர்கள் காரசாரமாக சாப்பிடணும். இந்த காரமும் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வாத நோயாளர்கள், வாதம் இருக்குல்ல, இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்துக்குமே வெந்தயம் ஆகாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன், வாதம் யாருக்கு வரும்? உடம்பு ஊர்னங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் வெயிட் அதிகம் போடுதோ வாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வாத நீர் தான் உடம்பை உருவாக்கும், பெருசா உருவாக்கும். பெருசா பூதமா இருக்காங்களா அவங்கெல்லாம் வாதம். அப்ப இந்த வாதம் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்தயத்தை சேர்த்து, நான் சொல்லிட்டேன் வெந்தயம் சேர்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வெந்தயம் சேர்க்கும் போது மீண்டும் உடல் பருக்க செய்யும். வாதத்துக்கு வெந்தயம் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா இந்த தன்மை அப்புறம் எதுல கொண்டு போய் விடுன்னா நரம், அதாவது ஷேக், உடம்பு பிபி ஷேக் எல்லாம் கொண்டாந்து விட்டுரும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், இப்போதைக்கு நீங்க இந்த 3 பேரும் இந்த பன்னீர் உணவை மாசத்துல ஒரு டைம் எடுங்க. பெப்பரோட. பெப்பர் சேர்த்துங்க, தப்பு இல்லை. யாரு உடல் அதாவது கனமா இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த 2 முக்கியமான, அதே மாதிரி இந்த பிரஷர் நோயாளிகள், இவங்கெல்லாம் வாரத்துல இந்த மாசத்துல ஒரு முறை மட்டும் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கிறவங்க பெப்பரோட கலந்து இது சாப்பிடலாம். மற்றவங்க சாப்பிடக்கூடாது. மற்றவங்க யார் வேணாலும் நல்லபடியா எடுக்கலாம். எடுத்தால் உடலுக்கு ஆரோக்கியம். அப்ப இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தன்மை அதிகமாக உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. மற்றவங்களாம் தாராளமாக எடுக்கலாம். புரோட்டீன் அதிகம், நல்லது, வளரும் குழந்தைகளுக்கு நல்லது. எண்ணெயில் பொரித்து தரக்கூடாது. குழம்புல போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. வளர்ற பிள்ளைகளுக்கு போனால் ரொம்ப சூப்பர். பிரெயின் நல்லா வேலை செய்யும். அதான் புரதம் சிறப்பாக இருக்கு. ஆகவே என்பவர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.